சின்ன வயசுலயே இப்ப சீக்கிரமா இளநரை வருது. அதுவும் சில பேருக்கு முக்கியமா நான் ஃபேட்டா இருக்கேன். ஃபேட்ட ரெட்யூஸ் பண்ண முடியலன்னு ஒரு கவல. அதுக்கப்புறம் மலச்சிக்கல் இருக்கு, கீழ்வாதம் இருக்கு, முட்டி வலி இருக்கு, முட்டி தேய்மானம் இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பதிலா, வீட்லயே ஒரு இன்ஸ்டன்ட் ரெமிடி இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். வாங்க என்னன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து உருண்டை எப்படி செய்யலான்றத பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து நாம 400 கிராம் எடுத்திருக்கோம். இத வந்து என்ன பண்ணுங்க, நீங்க கடாயில போட்டு லைட்டா வறுத்து எடுத்து தட்டுல ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து 2 டைம்ஸ் போட்டு வறுத்துருக்கோம். பிகாஸ் கடாய் சின்னதா இருக்கு. ஸோ அதுக்காக. ஒரே டைம்ல பண்ணலாம். ஆனா, அது கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில வரணும். ஸோ, அதுக்காக மட்டும் தான். ஸோ, வறுத்து எடுத்து நம்ம தட்டுல போட்டு ஆற வச்சுப்போம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து 3 ஏலக்காய், சுக்குத்தூள் வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம். இத நல்லா போட்டுட்டு அப்படியே ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அரைச்சு எடுத்து இது ஒரு பேஷன்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஆறுன பிறகு. அதுக்கப்புறம் 250 கிராம் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை இல்லன்னா நீங்க சுகர் கூட சேர்த்துக்கலாம். நாங்க நாட்டு சர்க்கரைய சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு நம்ம இத என்ன பண்ண போறோம், உருண்டை புடிச்சு எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமா நெய்ய நம்ம காய்ச்சி எடுக்கணும். ஸோ நெய் வந்து பார்த்தீங்கன்னா, 50 டூ 60 கிராம் நாங்க எடுத்திருக்கோம் அப்ராக்ஸிமேட்டா. நல்லா உருக்கிக்கோங்க. உருக்குன பிறகு இந்த நெய்ய எடுத்து என்ன பண்ண போறோம், அப்படியே நம்ம இதில ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகு என்ன நல்லா ஆற விட்டுட்டு, நம்ம வந்து கரண்டிய போட்டு நல்லா வந்து கிளறி எடுக்கலாம். ஸோ நீங்க கையில கூட உருண்டை புடிச்சு எடுக்கலாம். இப்ப பாருங்க நாங்க உருண்டை புடிச்சு எடுக்கிறோம். இப்படி உருண்டை புடிச்சு எடுத்தீங்கன்னா, சந்திரா சஞ்சரை பெட்டி ஸ்டைல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ண கருப்பு உளுந்து உருண்டை ரெடி. இது ப்ராசஸ் வந்து பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா, இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் அவ்ளோ இருக்கு உடம்புக்கு. இது எல்லாம் பிரச்சனைக்கும் இன்ஸ்டன்ட் ரெமிடி ஆக்சுவலி. நம்ம அந்த கருப்பு உளுந்து நெறைய இடத்துல பார்த்துருப்போம். கருப்பா இருக்கே ஐயோ! எனக்கு வேணாம். ஆனா கருப்பு தாங்க உடம்புக்கு நல்லது. இது யாருமே புரிஞ்சுக்க மாட்றீங்க. தெரியாதவங்க இதோட நன்மைய கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ்ல எப்படி வந்திருக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சரை பெட்டி.